Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாதுஷா செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேங்க. இது கோதுமை மாவுலயே செய்யலாம், ஆனா மைதா மாவுல செஞ்சா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவே சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட். 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டானா நீங்கள் வெண்ணெய் இல்லைனா இது எடுத்துக்கலாம், டால்டா கூட எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மாவு நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துட்டு பிசைவாங்க. எனக்கு தயிர் சேர்க்கறது பிடிக்கல, அதனால் நான் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் மாவை இழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அப்படியே லேயர் லேயராக பிரியணும். இது மாதிரி தான் பாதுஷாக்கு இருக்கணும். இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கை வச்சு ஒரு முறை இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம். நான் மூடி போட்டு விட்டுறேன். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா எடுக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு மைதா மாவு எடுத்தோம், அதனால் 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லாவே கொதிச்சிட்ருக்குதுங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். இது லேசான கலர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கலாம். ஜீரா கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் கலந்து விடணும். 1 பிஞ்ச் அளவுக்கு நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். என்ன தான் குங்குமப்பூ சேர்த்தாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு கலர் கொடுக்காது. ஜீரா கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பாதுஷா நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா கலராக இருக்கும். அதனால் 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக சர்க்கரை ஜீரா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு 2 விரலை வச்சு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி வச்சு பார்க்கும் பொழுது நடுவில் கம்பி மாதிரி வருது பாருங்கள். கம்பி மாதிரி வந்து உடையுது. இதுதான் கம்பி பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஜீரா இறுகாமல் இருக்கணும்னா லைட்டாக எலுமிச்சம்பழம் சாறு 2-3 ட்ராப் விட்டுக்கலாம். நான் அதை சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்சு 20 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. நான் ஜீரா ரெடி பண்ணிவிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஊற விட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பாதுஷா எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். நம்ம வடைக்கெலாம் ஹோல்ஸ் போடுற மாதிரி தான் இது. இந்த ஹோல்ஸ் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவே வெந்து வரும், ஜீராவும் நல்லா ஊறும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் நம்ம பண்ணிக்கலாம். சுற்றிலும் லேசான வெடிப்புகள் இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதுஷா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க. லேசான சூடு இருக்கும் பொழுதே நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம். ரெடி பண்ண பாதுஷாவை நான் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கிறேன். போட்ட உடனே நமக்கு அப்படியே எண்ணெய் பொங்கி வரக்கூடாது, பொறுமையாக தான் அது வேகணும். பாருங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அதில் பபுள்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நீங்கள் ஹை மீடியம் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நான் திருப்பி விட்டுருக்கேங்க. பாருங்கள் லைட்டு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நீங்கள் லோ மீடியம்லேயே வச்சுட்டு மெதுவாக வேக விட்டு தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இல்லைனா மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். லைட்டு கோல்டன் கலர் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் அந்த பக்கமும் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் 2 பக்கமுமே இப்போ லைட்டு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த கலர் வந்தால் போதும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன். நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் போட்டதுனால ஒவ்வொரு பாதுஷாவும் பாருங்கள் நல்லா பெருசாக எழும்பி வந்திருக்குது. செய்யும் பொழுது நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்து செஞ்சேன்.
திருப்பும் பொழுது ஆனால் பார்த்து திருப்புங்க, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெயில் இருக்கும் பொழுது. இப்போ நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இது லேசான சூடு பதத்துக்கு வரணும், அதுக்கப்புறமா தான் நம்ம ஜீராக்கு மாற்றணும். நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் மாற்றிக்கலாம். பாதுஷா போடுறதுக்கு முன்னாடி ஜீராவை லேசாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா போடுங்க. பாதுஷாவும் லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் போடணும். நம்ம உடனே போட்டோன்னா பாதுஷா உடஞ்சிரும், இல்லைனா ஜீரா அதிகமாக குடிச்சிரும். இப்போ ஒவ்வொரு பாதுஷாவாக நான் ஜீராவில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா ஜீராவை இது மேலே எடுத்து நம்ம ஊற்றி விடணும், இல்லைனா இந்த மாதிரி பெரட்டி விடணும். அஞ்சு நிமிஷம் இந்த ஜீராலே நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சாஃப்டான டேஸ்டான பாதுஷா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாதாரணமாக பாதுஷா ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த பாதுஷா தான். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி பாதுஷாவை செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பாதுஷா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அவ்வளவு அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.